ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. தேர்தல் அலுவலகமே வேட்பாளர் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி தெரியுது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது போட்டியிட்ட கேசி வீரமணி தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் சொத்து விவரங்கள், வருமானம் உள்ளிட்ட தகவலில் பொய்யான விவரங்கள் அளிக்கப்பட்டதாக கூறி காட்பாடி பகுதியைச் சேர்ந்த ராமமூர்த்தி தேர்தல் ஆணையம் மற்றும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதனால் வீரமணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கான நீதிமன்றம் வரை செல்லும் நிலை ஏற்பட்டது. இந்த வழக்கை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. உயர்நீதிமன்றம் வழக்கை நடத்தக்கூடாது என்று தடை விதித்ததாக கூறப்பட்டாலும் வழக்கு முழுமையாக முடிவுக்கு வராத நிலையே நீடிப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜோலார்பேட்டை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வகையில் முன்னாள் அமைச்சர் கேசி வீரமணி ஏப்ரல் 6ஆம் தேதி நாற்றம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது அவர் சமர்ப்பித்த பிராமண பத்திரமும் மீண்டும் பொய்யானது என கூறி அதே காட்பாடியை சேர்ந்த ராமமூர்த்தி மற்றும் ஜெயபிரகாஷ் ஆகிய இருவரும் ஆட்சேபனை தெரிவித்தனர். இதனையடுத்து வேட்புமனு பரிசீலனை நடந்தபோது இருவரும் நாற்றம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் வந்து ஆட்சேபனை மனு அளிக்க முயன்றனர். இதை அறிந்த அதிமுகவினர் ஆத்திரமடைந்து இருவரையும் சரமாரியாக தாக்கினர். பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் இருவரையும் சமாதானப்படுத்தி அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தால் நாற்றம்பள்ளி தாலுகா அலுவலக பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நாற்றம்பள்ளி வட்டாட்சியர் அளித்த புகாரின் பேரில் நாற்றம்பள்ளி காவல் நிலைய போலீசார் அதிமுகவினர் மீது வழக்கு பதிவு செய்தனர். மேலும் தாக்குதலுக்கு உள்ளான ராமமூர்த்தி அளித்த புகாரின் அடிப்படையில் அதிமுகவினர் மீது தனியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் கேசி வீரமணியின் பிரமாண பத்திரத்தில் தவறான தகவல்கள் கூறப்பட்டதாக ஆட்சேபனை தெரிவித்தவர்கள் மீது அதிமுகவினர் நடத்திய சரமாரி தாக்குதல் அதிர்ச்சியையும் தொகுதியில் பெரும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. வீரமணி அவர்கள் அஃபிடேவிட் ஃபைல் செஞ்சிருக்காரு. அந்த அஃபிடேவிட்டில் வந்து தவறான தகவல்கள் இருக்கிறது தேர்தல் நடத்தும் அலுவலர் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட அப்ஜெக்ஷன் தெரிவித்து வந்திருந்தோம். எங்களுக்கு தெரிவிக்க விடாமல் வேட்பாளர் வீரமணியும் மற்றும் அவருடன் சேர்ந்து அந்த ஆட்கள் எங்களை வந்து கொலவெறி தாக்குதல் நடத்தி இழுத்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்த அப்ஜெக்ஷன்லாம் பிடிக்கிட்டு போயிருக்காங்க. எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் இப்போ ஆஃபீஸில் உட்காந்து யார் யார் அடிச்சதுன்னு தெரியுமா? வீரமணியும் அவர் கூட வந்திருந்த ஆட்களும் அவர் தூண்டிவிட்டு ஒரு 100-200 அடிக்கிறாங்க. காவல்துறை பாதுகாப்போடு எங்களை கூப்பிட்டு போகிறோன்னு உத்தரவாதம் அளித்து வண்டி கூப்பிட்டு போகும்போதே அவங்க எதிரிலே இழுத்து சுக்காலாம் பேசி கீழே இது பண்ணாங்க. ஃபோனெல்லாம் உடைச்சி அராஜகம் பண்ணுறாங்க. 100 பேர் 200 பேர் பி ராமமூர்த்தி வேலூர்லேருந்து வந்திருந்தார். தேர்தல் முறைகேடு சம்பந்தமாக கடந்த 2021 ஆண்டு நடந்து தேர்தலிலும் அவர் வந்து அப்ஜெக்ஷன் செஞ்சார். அந்த அப்ஜெக்ஷன் அப்போ ஏற்றுக்கொள்ளப்படலை. அதுக்கப்புறம் அதை விசாரித்து அது உண்மைதான், அவர் பிரமாண பத்திரத்தை தவறாக தான் தாக்கல் பண்ணாருன்னு தேர்தல் ஆணையமே இந்தியாவிலேயே முதல் முறையாக வீரமணி மீது வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த முறையும் தவறான தேர்தல் பிரமாண பத்திரத்தை தான் அவர் தாக்கல் செய்திருந்தார். அது
அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்காக வந்திருந்தோம். எங்களை அப்ஜெக்ஷன் தெரிவிக்க விடாமல் வேட்பாளர் வீரமணி மற்றும் அவருடன் வந்திருந்த நபர்கள் எங்களை தாக்கி எடுத்துட்டு வந்த அப்ஜெக்ஷன் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிடுச்சு. பெரிய கும்பலே இருந்தது, காவல்துறை சுருக்கமான அளவில் இருந்தாங்க, அவங்களால பாதுகாக்க கூட முடியவில்லை. நூற்றுக்கணக்கான நபர்கள் அராஜகமாக நடந்துக்கிறாங்க. தேர்தல் எப்படி நியாயமாக நடக்குமான்றது இந்த தொகுதியில் தெரியல. தேர்தல் அலுவலகமே வேட்பாளர் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி தெரிகிறது. எந்த வேட்பாளர் கண்ட்ரோலில்? அதிமுக வேட்பாளர் KC வீரமணி கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி தெரிகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.